வணக்கம் மற்றும் வணக்கம் அனைவருக்கும். நான் டாக்டர் மகிமா, இந்திய ஹோமியோபதி. இன்னைக்கு நாம் யூரிக் ஆசிட் பற்றியும் பேசுவோம். என்னவேற்றும் நேர்காணல் உங்களின் உடலில் ஏற்படுகின்றது ஆகிய கேள் அமிலம் அளவு அதிகரிக்கின்றது மற்றும் கேள் அமிலம் ஏன் உடல் உயர்வு பெறுகிறது மற்றும் நாம் என்ன பாதுகாப்பு முறைகளை எடுக்கலாம் என்று யூரிக் ஆசிட் அளவு மிகுந்து விட்டதால் நான் சில ஆலோசனைகளை கொடுக்கின்றேன். சில செயல்முறைகளை என்னும் அவர்கள் தம்மையே யூரிக் அமில அளவை கட்டுப்படுத்தலாம். ஆகையால் யூரிக் அமிலம் உங்கள் உடலில் எப்படி உருவாகிறது, எங்கே உருவாகிறது மற்றும் அதன் முழு செயல்முறை என்ன என்று பேசுவோம். அது பற்றியும் நாம் பேசுவோம். அதியாக நான் யூரிக் அமிலத்தை அறிமுகப்படுத்துவேன். நீங்கள் என்ன சாப்பிடுவீர்களோ அது. அப்போது உணவு சாப்பிடுவதற்கு பிறகு செய்யப்படும் அசைவு, அது எங்கள் அசைவு அமைப்பில் சில தனிப்பட்ட பொருட்களை கொண்டுள்ளது. செயல்முறைக்கு பின்னர் சில உருவாக்கங்கள் உருவாகின்றன. யூரிக் ஆசிட் உண்டு. நாம் சாப்பிடும் உணவுகளை பியூரின்ஸ் முறிந்துவிடுகின்றது. அது பியூரின்ஸில் முறிந்து விடுகின்றது. பியூரின்ஸ் மிக முக்கியமான வார்த்தை. இது பியூரின்ஸ் முறிந்து கேள் அமிலம் வடிவமைப்பு செய்கின்றது. மேலும் இந்த பியூரின்ஸ் நமக்கு சில உணவுகளில் மிகவும் அதிகமாக கிடைக்கின்றன. மீன், ராஜா, பருப்பு வகைகள் மற்றும் மிகுந்த விதவிதமான பொருட்கள் உள்ளன. அவைகளின் கூறுகளை நான் உங்களுக்கு சொல்வேன். ஆகையால் இந்த யூரிக் அமிலத்தில் பிரேக்கிங் டவுன் நடக்கும் போது யூரிக் அமில அளவு உங்கள் உடலில் அதிகரிக்கிறது. அவை பெசரியாசித்து உள்ளன. அவ்வளவு பொருள்களை நிறைய நுகரவில்லை என்றால் அதில் பியூரினின் அளவு அதிகமாக இருக்கும். ஆகையால் யூரிக் அமிலத்தின் அளவு உயர்ந்து வருகிறது. யூரிக் ஆசிட் எவ்வாறு வளருகிறது? எங்கள் உடலில் கிளிப்பகம் யூரிக் அமிலத்தை வெளியே நீக்குவதன் மூலம் சிறுநீரை வெளியே அனுப்புகிறது. இப்போது கிட்னி செயல்முறையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறதா என்றால், ஆகவே யூரிக் ஆசிட் அளவு உடலில் அதிகரிக்கும். இது உங்கள் உடலில் யூரிக் அமிலத்தின் அளவு ஏன் அதிகரிக்கிறது என்பது மற்றொரு காரணமாக உள்ளது. முதலில் பியூரின்கள், நீங்கள் மிகுந்து உண்ணும் பியூரின் பான்மையான உணவு உங்களுக்குள்ளே உள்ள கிட்னிகளானவை சரியாக வேலை செய்யவில்லை. அதனால் அதில் ஏதேனும் நோய் ஏற்பட்டுள்ளது. சிறுநீரக தொடர்பானது. ஏனெனில் யூரிக் அமிலம் ஒரு குறிப்பிடாத வெளியேற்ற முறையை நிறைவேற்றாத போது தற்போது பேசுவோம் யூரிக் அமிலத்தை. ஆகிய அளவு உங்கள் உடலில் அதிகரித்ததாயின் நீங்கள் என்னென்ன வேதனைகளை அனுபவிக்கின்றீர்கள்? முதலில் உங்களுக்கு வீக்கம் உண்டாகும். உங்கள் முயல்கள் குவியாவை தொடரும் மற்றும் அங்கே சிவப்பு மாற்றம் ஏற்படும். தொகையும் பெட்டிக்கும் உங்களுக்கு அச்சனே பெரிய வலி அனுபவப்படும். இது வலியின் தாக்கத்தை உங்களுக்கு முதலில் இரவில் கிடைக்கும். இது உங்களுக்கு முதலில் ஒரு சேர்ந்து, அதனால் உங்கள் விரல்கள் அல்லது உங்கள் கால் விரல்கள் அல்லது உங்கள் கால மூடுகளில் இந்த கவழி ஏற்படலாம். இது யூரிக் ஆசிட் அளவுகள், அவற்றின் அறிகுறிகள் வருகின்றன. பின்னர் வலி ஏற்பட்ட பின்னர் உங்களுக்கு மிகுந்த குளிர்ச்சி உண்டாகும், நடவும் ஆகாது. இவை அனைத்தும் யூரிக் அமில அளவு அதிகரிப்பதற்கான அறிகுறிகள். இப்போது பேசுவோம். யூரிக் அமிலம் அதிகரித்து விட்டதால் உடலில் என்ன நோய் ஏற்பட்டு விட்டது? அந்த நோயை நாம் கவழு யூரிக் அமில அளவாக்குவோம். உங்கள் யூரிக் அசிட் அளவு அதிகரித்து விட்டதும் நீங்கள் ஒரு நோயாக மாறுவீர்கள். அதை நாம் வளாகம் என்று அழைக்கின்றோம். இதில் உங்கள் யூரிக் அமிலத்தின் அளவு உங்கள் மூடுகளில் அதன் கிறிஸ்டல்கள் அசைவுகின்றன போது அவர்கள் யூரின் மூலம் வர முடியவில்லை. அதனால் அவர்கள் மூட்டுகளில் கொண்டு செல்வதாகியும் அங்கே அவர்கள் கிறிஸ்டல் ஆகும் மூட்டுக்குள் வலி உணர்த்துகின்றனர். சரி, உங்களை மேஷியை தூக்கி வைக்கிறது. உங்களுக்கு சிவப்பு மாற்றம் அனுபவிக்கப்படும். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு காணப்படுகின்றன. என்னன்னா, இதனால் நீங்க எப்படி மீண்டு விடலாம்? முதலில் நீங்கள் உங்களுடைய உங்கள் உணவு முறையை இவ்வாறு மேலாண்மை செய்ய முடியும். பியூரின் சேமிப்பு ஆகிய உணவு பலாகாயமாக, தக்காளியாக, பருப்புகளாக, ராஜ்மாவாக, காளானாக, மீனாக அமைந்துள்ளது. இவை அனைத்தும் நீங்கள் செயல்படுத்த வேண்டாம். சேகிங் உங்களுக்கு கிளிப்பக நோய் உள்ளதா என்றால் உங்கள் கிளிப்பகத்தை சோதிப்பவரையில் பரிசோதிக்கவும் மற்றும் உங்கள் கிளிப்பகத்தின் மேலாண்மையை ஆரம்பிக்கவும். ஏனெனில் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்பதை அவர்கள் கூறுகின்றனர். மேலும் சில பிரச்சனைகள் உள்ளது அல்லது கிட்னி சாதாரண செயல்பாட்டில் இல்லை. சில மதிப்பு காரணிகளும் உள்ளன. சோரியாசிஸில் போல அதுவும் காணப்பட்டுள்ளது. ஒருவருக்கு சோரியாசிஸ் இருந்தால் அவரது யூரிக் அமிலத்தின் அளவு அதிகமாக இருக்கும். ஹைபோதைராய்டிசம் சம்பவங்களிலும் இது காணப்படுகிறது. ஏனெனில் யூரிக் அமிலம் அதிகமாக உள்ளது என்பது ஒருவரின் கேமோ சிகிச்சை அல்லது புற்றுநோய் உள்ளார் என்றால் அதில் யூரிக் அமிலம் அதிகமாக உள்ளது.
ஆகையால் இந்த நோய்கள் உள்ளன என்றால் நீங்களுக்கு மிகவும் வாய்ப்புகள் உள்ளன. உங்களுக்கு யூரிக் அமில அளவு அதிகமாக இருக்கும். யூரிக் அமில நிலையை கட்டுப்படுத்த மற்றும் இந்த நோய்கள் சிகிச்சை மிக முக்கியத்துவம் கொண்டது. இது நான் இப்போது உங்களுக்கு சொல்லிய நோயின் பெயரை சொல்லியது. ஆகிலும் இது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் உங்கள் யூரிக் அசிட் அளவு கட்டுப்படும் போது கிறிஸ்டல் நிலைப்பாடு ஆரம்பிக்கும். கிட்னி குறித்து மிகவும் முக்கியமான சிம்டம் இருக்கும் என்றால் உங்கள் கிட்னி யூரிக் அமிலத்தை சரியாக ஸ்கிரீன் ஆவது இல்லை. ஆகவே யூரிக் அமிலத்தின் கிறிஸ்டல்கள் கிட்னியில் வைக்கப்படுகின்றன. அங்கு சிறுநீரக கல்லை உருவாக்கலாம். சிறுநீரக கல் உருவாக்க முடிந்தால் உங்களுக்கு தள்ளுபடி ஏற்படலாம். உங்களுக்கு முதுகு வலிமை அனுபவிக்கப்படும் மற்றும் அது கிட்னிக்கல் வெளியேற முடியாதா இருந்தால் அது உங்கள் கிட்னியையும் சேதமாக்க முடியும். எனவே யூரிக் ஆசிட் அதிகரிக்கும் போல ஒருபோது தோன்றுகிறது. பலர் மிகுந்தும் புறக்கணித்திருக்கின்றனர். மக்கள் சொல்வது ஓரளவு மேம்படுத்தப்பட்டு விட்டது, அது சரியாக விடுமாறு இதை புறக்கணிக்கவில்லை. உங்களுக்கு அளவில் அதிகமாக இருக்க வேண்டியது என்றால் உங்கள் உடலை சரிபார்ப்பதற்கு செல்லவும், உங்களுக்கு உங்கள் உடல் தருகின்ற அறிகுறிகள் மற்றும் அறிகுறிகளை உடல் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்கள் உடலை நேரடியாக சரிபார்க்க வேண்டும். ஆரம்பிக்கும் சிகிச்சை எடுக்க யூரிக் அமிலத்தை அல்லது அதற்கு தொடர்புடைய வேறு ஒரு நோய் உள்ளது. எனவே நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் நீங்கள் யூரிக் அசிட் மட்டத்தில் பிரச்சனை உள்ளீர்கள், உங்கள் கட்டுப்பாடு இல்லை, அல்லது இதுக்கு தொடர்பான உங்களுக்கு ஏதேனும் மற்ற நோய் உள்ளதா, சோரியாசிஸ் உள்ளதா, உங்கள் உடலை அரசியம் போது, அல்லது ஹைபோதாரிடிசம் உள்ளது. ஆதலால் நீங்கள் என்னை டாக்டர் மஹிமா தொழில்முறையில் பார்க்க முடியும். நீங்கள் ஓபிடியில் வருவதன் மூலமும் என்னை சந்திக்க முடியும். மேலும் என் இந்திய ஹோமியோபதி மருத்துவ ஊத்தி நீங்கள் எங்கள் மருத்துவர்களிடமிருந்து ஆன்லைன் ஆலோசனைக்கு பேசலாம். ஆகவே நாங்கள் உங்களது பார்வையாளராக இருப்போம். இது உங்களுக்கு வாய்ந்துள்ளது. நீங்கள் நமக்கு சந்திக்க முடியுமாக குறை நீக்கியால் நன்றி.